சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாய் ஆலினால் சேனல். நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக சாய் அற்புதங்கள் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முதல் அற்புதமாக பெங்களூர் சாய் அவங்களோட அற்புதம் ஷேர் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, இவ்வளோ நாள் கழித்து நான் வீடியோ போட்டிருந்தாலும் ஏற்கனவே பார்த்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் இப்போ புதுசாக யாரும் அற்புதங்கள் எனக்கு அனுப்பலை. அதனால நான் பாபாவோட ஏற்கனவே அவர் உண்மையாக அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மறைந்த பிறகு உண்மையாக நடந்த அற்புதங்களில் ஒரு 2 அற்புதம் இப்போ நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு நடந்த அற்புதங்களை நீங்கள் வந்து நம்ம சேனலில் வரணும்னு பிரியப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் வரும். அதுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களோட அற்புதங்கள் நம்ம சேனலில் வரும். இன்றைக்கி என்ன அற்புதம் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாபா புகழ உலகம் முழுக்க பரப்பின நரசிம்ம சுவாமிஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எப்படி ஷீரடிக்கு போனார், அங்கே அவருக்கு என்ன அற்புதங்கள் நடந்துச்சு, அதனால அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான். நரசிம்ம சுவாமிஜி வந்து ஈரோட்டில் பவானியில் பிறந்தவர். அவர் சென்னையில் படிச்சிருக்காரு. சேலத்தில் வழக்கறிஞராக வேலை பார்த்துட்ருக்காரு. நிறைய திறமைகள் அவருக்கு உண்டு. நிறைய பதவிகளும் பட்டங்களும் அவர் வகிச்சிட்டு வந்தார். அவருக்கு 1921 மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க குழந்தைங்க 2 பேருமே கிணத்துல தவறி விழுந்து இறந்துருவாங்க. ஆண் குழந்தை, பெண் குழந்தை 2 குழந்தையுமே இறந்துருவாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நமக்கெல்லாம் என்ன ஒரு நிலை வரும், நினச்சி கூட பார்க்க முடியல நம்மளாலலாம். அவருக்கும் அதே நிலை தான். ஒரு மாதிரி நம்ம எவ்வளோ நல்ல ஒரு வழியில் வந்துட்டுருக்கோம், எந்த ஒரு பாவத்தையும் பண்ணலையே, நம்ம என்ன பாவம் பண்ணோம், எதனால நமக்கு இவ்வளோ பெரிய சோதனை, இதுக்கு விடை தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போய் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு திருவண்ணாமலைக்கு போகிறாரு. அங்கே ரமண மகரிஷி ஆசிரமத்தில் ஒரு 3 வருஷம் தங்கியிருக்காரு. அவர் மனசுக்கு அமைதி அடையல. அதுக்கப்புறம் யார்கிட்டேயோ போகிறாரு, எந்த சுவாமிஜியோ பார்க்குறாரு, பேசுகிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு விடை கிடச்சிடாத, எதனால இப்படி நடந்துச்சு, ஏன் நம்ம மனசு அமைதி அடைய மாட்டேது, நம்ம மனசு அமைதி அடையணும்னா நம்ம இதை பற்றின ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்கப்ப ஒருத்தர் சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து, நீங்கள் வடக்க இருக்க ஷீரடிக்கு போங்க, அங்கே பாபா இருக்கார், அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஷீரடிக்கு போகிறாரு. அவர் ஷீரடிக்கு போயிருந்தப்ப பாபா இறந்து 15 வருஷம் ஆயிருக்கு. அங்கே போய் அவர் பாபா சமாதியில் போய் நிற்கும்போது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பதில், எங்கேயுமே கிடைக்காத ஒரு மன அமைதி அவர் சமாதி முன்னாடி நின்னப்ப அவர் கிடச்சிருக்கு. அவர் உண்மையாக அந்த மன அமைதியை உணர்ந்தனால பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஷீரடியில் அவர் கூடவே வாழ்ந்தவங்கக்கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாரு. அவர் என்னெல்லாம் பண்ணார், இந்த ஷீரடியில் என்னெல்லாம் அற்புதங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு அதை கலெக்ட் பண்ணி பத்திரிகைகளில் வெளியிடுறாரு. முதல்ல பத்திரிகைகளில் பாபாவை பற்றி அந்த ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நரசிம்ம சுவாமிஜி தான் வெளியிடுறாரு. இது மூலிமா இந்தியா முழுக்க அவருடைய புகழ் பரவுது. இதை படிக்கிறவங்க அதிகமான மக்கள் ஷீரடியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க பரவனாலும் அவருக்கு மனசில் ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான மகானை பற்றி நம்ம உலகம் முழுக்க பரப்பணும், அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆள் தியானத்தில் ஈடுபடுறாரு. ஒரு நாள் அவர் தியானத்தில் அந்த மாதிரி இருந்துட்டு கண் விழிக்கும் போது அவர் பக்கத்தில் ஒரு பெரிய பை இருந்திருக்கு. அது யாரும் அவசரமாக வந்து வச்சுட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அந்த பையை திறந்து பார்க்கும்போது அந்த பை முழுக்க பணக்கட்டுகளாக இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு அவர் உலகம் முழுக்க பாபா புகழ் பறக்கிற அந்த பணியை வந்து செய்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பாபாவால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அதுக்கப்புறம் சென்னையில் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் கட்டினது அவர் தான். அகில இந்திய சாய் சமாஜ் உருவாக்குனதும் அவர் தான். இதெல்லாம் அவர் பண்ணுறதுக்கு காரணம் அவர் மனசு அங்கே அமைதி அடைஞ்சிச்சு, அவருக்கான விடை அங்கே கிடச்சிச்சு. அதனால தான் அவரால் வந்து பாபாவை பற்றி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆலயங்கள் இருக்குது, உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணமாக நரசிம்ம சுவாமிஜியை நம்ம பார்க்கலாம். அவருக்கு வந்த சோகத்தை விட நமக்கெல்லாம் பெரிய சோகம் நடந்துடலன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பெரிய சோகமாக எடுத்துக்கிட்டு எனக்கு இது கொடுக்கலையே, இது நடக்கலையேன்னு சொல்லி நம்ம மனசில் வந்து எப்போவுமே ஒரு குறையவே வச்சிட்ருக்குறோம். ஆனால் இவ்வளோ பெரிய குறை நடந்தும் அதுக்கான காரணத்தை தேடி போய் அதுக்கப்புறம் அவர் மனதை அமைதியை அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கடவுளை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு மனிதரால். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக பாபா நம்மளுடைய சின்ன சின்ன பிரார்த்தனைகளுக்கு விடையளிப்பாருன்ற நம்பிக்கையோட எப்பவுமே பாபாவோட புகழ் நம்ம பரப்பணுங்கிறத விட அவரை பற்றி நமக்கு நடந்த சின்ன சின்ன அற்புதங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது உண்மையாகவே தனக்கு ஏதாவது நடந்துடாதான்ற ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னொரு அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதம் தான். கர்கட் அப்படின்ற ஒரு தீவிர பக்தர் பாபாக்கு இருந்தாங்க. கர்கட்டோட மகன் வந்து அனுதினமும் பாபாக்கு நைவேத்தியம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு சமயம் ஷீரடிக்கு போயிருந்தாங்க. கர்கட் மட்டும் இருந்தப்போ அவர் வேலை அவசர காரணமாக போனனால அவரால் வந்து பாபாக்கு பிரசாதம் படைக்க முடியல. இது அங்கிருந்தே பாபா ஷிரடியிலிருந்தே அதை வந்து உணர்ந்து அங்கே கர்கட்டோட மனைவிட்டையும் மகன்கிட்டையும் இன்னைக்கு பட்டினி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது என்ன நடந்துச்சோ, நம்ம என்ன தவறு செஞ்சுட்டோம், நம்ம அனுதினமும் பாபாவை கவனிச்சோமே அப்படின்னு சொல்லி கர்கட்டோட மகனுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பமே வந்துடும். அதே நேரத்தில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தன்னோட தகப்பனுக்கு வந்து அவரில் கடிதம் எழுதி போடுவார். கர்கட்டும் இங்கேருந்து அதை உணர்ந்து கடிதம் எழுதியிருப்பார். 2 பேரோட கடிதமும் கிடைக்கிறதுக்குள்ளேயே பாபா அதை வந்து அங்கே உணர்ந்து சொன்னது தான் மிகப்பெரிய அற்புதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாபா வந்து ஒரு சர்வ வியாபி. நமக்கு இந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் சாய்ராம் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தருணத்தில் யாராச்சும் ஒருத்தர், நமக்கு முகம் தெரியாத நபர்கள் யாராவது ஒருத்தர், அது பணமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது செய்தி உதவியாக இருக்கலாம். இப்போ ஒரு அட்ரஸ் தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு தெரியாத இடத்துல நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாபா யார் மூலியமாவது நமக்கு உதவி பண்ணுவார். இது எல்லாமே சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள்ல நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் எப்படி அவர் ஷீரடியில் இருந்துக்கிட்டே எல்லா உலகம் முழுக்க இருக்க அவர் பக்தர்கள் வந்து சின்ன பிரச்சனையில் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு சர்வ வியாபியாக இருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அற்புதம். ஸோ இதே மாதிரி அற்புதங்கள் உங்களுக்கு இனிமேல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் அற்புதங்களும் நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க. உங்கள் அற்புதங்களும் நம்ம சேனலில் வரும். ஜெய் சாய்ராம்.